வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது இவ்வருடம் டிசம்பர் மாதம் பரீட்சைக்கு தோற்றி இருக்கிற மாணவர்களுக்கான ஒரு வகுப்பு. அதுலேயும் தரம் 10 மாணவர்களுக்கு இது ஒரு 3ஆம் தவணைக்குரிய ஒரு பாட அலகாகவும் இது காணப்படுகின்றது. ஏன்னு சொன்னால், நான் இந்த கண்டிராச்சியத்தை தான் தெரிவு செய்திருக்கிறேன். பரீட்சைக்கு ஒவ்வொரு வருடமும் பகுதி ஒன்றிலேயோ பகுதி ரெண்டிலேயோ வரக்கூடிய ஒரு வினா பகுதி என்றபடியால் மற்றொரு எதிர்பார்க்கை அலகண்ட ரீதியிலையும் இந்த கண்டிராச்சியம். அப்போ இது தரம் 10 மாணவர்களுக்கு தவணை 3ஆகவும், அதே நேரம் பரீட்சை எழுத போகிற மாணவர்களுக்கு இதில் இது ஒரு கட்டாய வினா பகுதியை அதாவது இப்போ அந்த எதிர்பார்க்கிற ஒரு வினா அலகுன்ற ரீதியில் இந்த அலகை நான் தெரிவு செய்திருக்கிறேன், கண்டிராச்சியம்னு சொல்லி. அப்போ அதில் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த கண்டிராச்சியம் தொடர்பாக, அதாவது சிறு குறிப்புகள், கண்டிராச்சியத்தில் வரக்கூடியதுமான சிறு குறிப்புகள், மற்றது பட விளக்கங்கள். கண்டிராச்சியத்தை ஆட்சி செய்த மன்னர்களில் அடிக்கடி பரீட்சைக்கு வர மன்னர்கள், இப்போ உதாரணமாக 2ஆம் ராஜசிங்கன், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், 1ஆம் விமல தர்ம சூரிய மன்னன், அதாவது ஸ்ரீ விக்ரமராயசிங்க மன்னன். அப்போ அப்படி மிக முக்கியமான மன்னர்களுடைய படங்களும் பட விளக்கங்களும். பட விளக்கங்கள் கட்டாய வினா பகுதி. அப்போ அந்த வகையில் மற்ற சிறு குறிப்புகள். அப்போ இந்த கண்டிராச்சியத்தில் தான், கண்டிராச்சியம் என்ற பகுதியை மையமாக வைத்து தான் இந்த வீடியோ செய்யப்படுகிறது. இதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ளே போவோம். அப்போ இங்கே நாங்கள் இந்த கண்டிராச்சியம் என்ற அழகை எடுத்தோம்னு சொன்னால், முதலாவது பார்ப்போம் இந்த சிறுகுறிப்பு விஷயங்களில் சமூக அமைப்பு. இந்த சமூக அமைப்பு என்றதில் ஒரு கொஞ்சம் விஷயங்கள் தந்திருக்கிறேன். இது பகுதி ஒன்றுக்காகத்தான் நான் போட்டிருக்கிறேன். நிரல் 1 நிரல் 2 தொடர்புபடுத்த வரலாம். நாட்டின் நிலம் அனைத்திற்கும் உரிமையாளன் அரசன். உரிமையையும் அனுபவித்தலையும் அடிப்படையாக கொண்டு நிலம் வகைப்படுத்தப்பட்டு இருந்தது. அப்போ அதில் இப்போ பகுதி ஒன்றில் நிரல் ஒன்றில் இந்த சிறிய சொற்களை தந்துட்டு நிரல் 2ல் இவ்வாறு தரப்படலாம். அப்போ தந்தால் அதற்கு பொருத்தமானதை இணைத்து சரியானபடியே தெரிவு செய்கிறார். அப்போ இங்கே நாங்கள் பார்ப்போம். அரச மாளிகைக்காக பயன்படுத்தப்பட்டவை கபாடகம். பிரதானிகளின் சேவைக்காக வழங்கப்பட்டவை நிந்தகம். 3 தேவாலயங்களுக்கு தானம் அளிக்கப்பட்டமை தேவாலகம். 4 விகாரைகளுக்கு தானம் அளிக்கப்பட்டமை விகாரகம். 5 கிராமத்தவர்கள் பரம்பரையாக அனுபவித்தமை பரவேணிகம். அப்போ இது ஒரு தொடர்படுத்தல் வினாக்களுக்கு பகுதி ஒன்றுக்கும் பயன்படும், பகுதி 2க்கும் பயன்படக்கூடிய இது சமூக அமைப்புன்ற தலைப்பில் போட்டிருக்காள். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் மிக முக்கியமான விஷயம், கண்டி ராச்சியத்தை ஆட்சி செய்த மன்னர்கள். அப்போ கண்டி ராச்சிய மன்னர்கள் முழு பேரை நான் இதில் போட்டிருக்கிறேன். அதில் கண்டி ராச்சியத்தினுடைய முதலாவது மன்னன் யார் என்று சொன்ன அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். சேனா சம்மத விக்கிரம பாகு என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறோம். அதே மாதிரி இங்கே நாங்கள் கண்டி ராச்சியத்தினுடைய இறுதி மன்னன் யார் என்று கேட்கலாம். கண்டி ராச்சியத்தை ஆட்சி செய்த இறுதி மன்னன் அது இங்கே கடைசியில் கொண்டு போட்டிருக்கிறேன், ஸ்ரீ விக்ரமராய சிங்கன். அப்போ இதில் ஆண்டுகளும் போட்டிருக்கேன். இப்போ ஸ்ரீ விக்ரமராய சிங்கன்டா அவன் ஆட்சி செய்த காலப்பகுதி கிபி 1798 தொடக்கம் 1815 வரையான காலப்பகுதி. அப்போ இது கண்டி ராச்சியத்தை ஆட்சி செய்த இறுதி மன்னன். அதே நேரம் இவன் நாயக்க வம்சத்தை சேர்ந்தவன். அதை மாதிரி கேட்கலாம், கண்டி ராச்சியத்தை ஆட்சி செய்த நாயக்க வம்ச மன்னர்கள் 4 வரை பெயரிடுக. ஒரு பகுதி 2ல் கண்டி ராச்சியத்தை ஆட்சி செய்த நாயக்க வம்ச மன்னர்கள் 4 வரை பெயரிடுக. அப்போ இங்கே இதில் இந்த நாயக்க வம்ச மன்னர்களை நான் இதில் பிரேக்கெட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று ஸ்ரீ விஜயராய சிங்கன், அது அவனுடைய ஆட்சி கால பகுதி கிபி 1739 தொடக்கம் கிபி 1747. 2 கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன். 3 ராஜாதி ராஜசிங்கன். 4 ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன். அப்போ இந்த 4 பேரும் தான் நாயக்க வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள். இப்போ கேட்கலாம், கண்டிராஜ் பகுதி ஒன்றில் கண்டிராச்சியத்தை ஆட்சி செய்த முதலாவது நாயக்க வம்ச மன்னன். முதலாவது நாயக்க வம்ச மன்னன் என்று சொன்னால் ஸ்ரீ விஜய ராஜசிங்கன். இப்போ இதில் 4 மன்னர்கள் இங்காலையும் கலந்து போட்டுட்டு கேட்கலாம், கண்டிராச்சியத்தை ஆட்சி செய்த முதலாவது நாயக்க வம்சம் மன்னன் யார் என்று சொன்ன ஸ்ரீ விஜய ராயசிங்கன். அப்போ கண்டிராச்சியத்தின் இறுதி மன்னன் ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன். அதே மாதிரி இதில் இன்னும் ஒரு கேள்வி பகுதி ஒன்றில் கேட்கலாம், கண்டி ராச்சியத்தை ஆட்சி செய்த இறுதி சிங்கள அரசன் யார்? அதாவது கண்டி ராச்சியத்தை ஆட்சி செய்த இறுதி சிங்கள அரசன் யார் என்று சொன்ன ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன். இதெல்லாம் பகுதி ஒன்றில் இப்படி கேட்கலாம். அதாவது கண்டி ராச்சியத்தை ஆட்சி செய்த இறுதி சிங்கள அரசன் அல்ல சிங்கள மன்னன், அதுக்கு விட ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் என்று சொல்லி
சொல்லலாம். அதே மாதிரி இந்த கண்டிராச்சிய மன்னர்கள்ல மிக நீண்ட காலம் ஆட்சி புரிந்த மன்னன் யார்? மிக நீண்ட காலம் ஆட்சி புரிந்த மன்னன், இந்த உலக மன்னர்களையும் நீண்ட காலம் கண்டிராச்சியத்தை ஆட்சி செய்த மன்னன் யார் என்றால் இரண்டாம் ராஜசிங்க மன்னன். நீண்ட காலம் ஆட்சி புரிந்த மன்னன், அதாவது இரண்டாம் ராஜசிங்க மன்னன். அதே மாதிரி இதுல கேட்கலாம் இன்னொரு கேள்வி, அதாவது கண்டிராச்சியத்தை ஆட்சி செய்த அமைதியான ஆட்சியாளன் யார்? கண்டிராச்சியத்தை ஆட்சி செய்த அமைதியான ஆட்சியாளன் யார் என்று சொன்னால் அது இதுல இரண்டாம் விமலதர்ம சூரியன். அது அமைதியாக ஆட்சி செய்த மன்னன். அப்ப இப்படி பகுதி ஒன்றிலையும் இந்த கேள்விகள் கேட்கப்படலாம். அப்ப எங்களுக்கு நாங்கள் மிக பிரதானம் கண்டிராஜ்யத்தை ஆட்சி செய்த முதல் மன்னன் சேனா சம்மத விக்ரமபாகு, இறுதி மன்னன் ஸ்ரீ விக்ரமராய சிங்கன், கண்டிராஜ்யத்தை ஆட்சி செய்த முதல் நாயக்க வம்ச மன்னன் ஸ்ரீ விஜயராய சிங்கன், கண்டிராஜ்யத்தை ஆட்சி செய்த நாயக்க வம்ச மன்னர்கள் மூவரை பெயரிடுக இல்ல 4 வரை பெயரிடுகண்டா இந்த 4 பேரை நாங்க சொல்லலாம். அப்ப இது கண்டிராஜ்ய மன்னர்கள் தொடர்பான விஷயங்கள். இவ்வளவு மன்னர்களையும் பெறினான். ஒன்று சேனா சம்மத விக்கிரமபா, 2 ஜெயவீர பண்டார, 3 கரளியத்த பண்டார, 4 முதலாம் ராயசிங்கன், அடுத்தது முதலாம் விமல தர்ம சூரியன், அடுத்தது செனரத், 2ஆம் ராஜசிங்க மன்னன். இவன் தான் இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியதை போல அந்த கூற்றை சொன்ன மன்னன் இந்த 2ஆம் ராயசிங்க மன்னன். அவனுக்கு பொருத்தமான கூட்டு. 2ஆம் விமல தர்ம சூரியன் ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன். அப்ப கண்டிராஜ்யத்தை ஆட்சி செய்த இறுதி சிங்கள அரசன் இவன். அடுத்த நாயக்க வம்ச மன்னர்கள், 1 ஸ்ரீ விஜயராயசிங்கன், 2 கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கன், 3 ராஜாதி ராயசிங்கன், 4 ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன். இவை கண்டிராஜ்யத்தின் நாயக்க வம்ச மன்னர்கள். அப்ப இதுல இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருந்தா நாங்கள் பகுதி 1லயோ பகுதி 2லயோ வரக்கூடிய வினாக்களுக்கு விடை எழுதலாம். அடுத்தது பார்ப்போம் இங்க வரி முறைகள். இதுவும் தொடர்படுத்தல கேட்கலாம். அல்லது கண்டிராஜ்யத்தில் அறவிடப்பட்ட வரிகள் 4 அல்லது 3 பெயரிடுக என்று ஒரு பகுதி 2ல கேட்கலாம். அப்ப நாங்கள் அந்த பாஸ்ட் பேப்பர்ல நேற்று பார்த்து நாங்கள் இந்த மடிகே பத்த என்றா அதாவது போக்குவரத்துக்கான வரி. இந்த பத்தே என்றது வரி தான். அப்ப இங்க மடிகே பத்த போக்குவரத்துக்கான வரி, குருவே பத்த யானை பிடித்தலுக்கான வரி, டீ பத்த செலவைக்கான வரி, ஹெந்த பத்த நெசவிற்கான வரி. அப்ப இதுவும் பகுதி 2லும் பெறலாம். பகுதி 1ல நிரல் 1 நிரல் 2 ஒரு தொடர்படுத்தல் வினாவாக வரலாம். இப்ப இதெல்லாம் சின்ன சின்ன சிறு குறிப்புகள் இப்படி போட்டிருக்கிறான் கண்டிராஜ்யம். அடுத்தது பார்ப்போம் இங்க அரச மாளிகை அதிகாரிகளும் அவர்களுக்கு குறித்தான பொறுப்புகளும். அப்ப இதுவும் இந்த தொடர்படுத்தல் பகுதி 1ல தொடர்படுத்தல்ல வரலாம். அல்லது பகுதி 2ல இப்ப முதலாவது கேள்வி ஒன்றை தந்துட்டு 2வது கேள்வியாக இப்ப ஏபிசிடி என்ற அப்படி கூற்றுகளை போட்டுட்டு அந்த ஏபிசிடி கூற்றுகளுக்கு பொருத்தமானதில் பிராக்கெட்டுக்குள்ள தரலாம். பிராக்கெட்டுக்குள்ள அடைப்புக்குறிக்குள்ள இருந்து தெரிவு செய்து இங்க நீங்க அப்படிகளை தெரிவு செய்கிற. அப்ப பகுதி 2ல ஏபிசிடி கூற்றுக்கள் என்று போட்டு அதில் இப்போ உதாரணமாக யானைப்படை தலைவன் இவ்வாறு அழைக்கப்பட்டான் என்று சொன்னால் இந்த அதாவது அதுக்கு பொறுப்பான அதிகாரி கஜநாயக்க நிலைமை. அது மாதிரி இந்த அரச மாளிகை செயலாளருடைய பொறுப்பு, அதாவது மொகட்டால என்ற அதிகாரியினுடைய பொறுப்பு அரச மாளிகை செயலாளர். அப்போ இங்கே நாங்கள் இவ்வாறான வினாக்கள் பகுதி 1ல நிரல் 1 நிரல் 2 கேட்கலாம். அல்லது பகுதி 2ல இவ்வாறான சில பொறுப்புகளை தந்து அந்த பொறுப்புகளோட தொடர்புடைய அதிகாரிகளின் பெயர்களை எழுத சொல்லி கேட்கலாம். இப்போ அதற்குத்தான் நான் இப்போ இந்த அட்டவணையை போட்டிருக்கேன். இப்போ உதாரணமாக இதில் கேள்வி கேட்கிறேன்னு சொன்னால் அது இவ்வாறு வரும். பின்வருவனவற்றிற்கு பொறுப்பான அரச மாளிகை அதிகாரிகளை பெயரிடுக. அரச மாளிகை அதிகாரிகளை பெயரிடுக. அதாவது பின்வருவனவற்றிற்கு பொறுப்பான அரச மாளிகை அதிகாரிகளை பெயரிடுக. அப்ப இங்க தந்திருக்கிறேன் தலையங்கம், அரச மாளிகை அதிகாரிகளும் அவர்களுக்கு குறித்தான பொறுப்புகளும். அப்ப கேள்வி வரைக்க பின்வருவனவற்றுக்கு பொறுப்பான அரச மாளிகை அதிகாரிகளை பெயரிடுகான்னு போட்டிருக்கிறேன். அப்ப நாங்க முதலாவது பார்த்தோம். இப்ப இதுல ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னால் அரச மாளிகை செயலாளர் என்று சொன்னால் நீங்கள் அந்த பொறுப்பான அதிகாரியை போடணும். பொறுப்பான அதிகாரி யாருன்னு சொன்னால் மொகட்டால தான் பொறுப்பான அதிகாரி. அத மாதிரி இப்ப இதுல பார்ப்போம் யானைப்படை தலைவன், இதற்கு பொறுப்பான அரச மாளிகை அதிகாரி யாருன்னு சொன்ன கஜநாயக்க நிலைமை. அத மாதிரி அரசனின் பாதுகாப்பு தலைமை அதிகாரி, அங்க அதற்கு பொறுப்பான அரச மாளிகை அதிகாரி யாருன்னு சொன்னால்
அத 10 வேல் ஏக்கம். அது மாதிரி துப்பாக்கிப்படை அதிகாரி, அதாவது இந்த கண்டி ராஜ்யத்தில் துப்பாக்கிப்படை அதிகாரி வெடிக்கார லேக்கம். அதற்கு பொறுப்பான அந்த அரச மாளிகை அதிகாரி யாருன்னு சொன்ன வெடிக்கார லேக்கம். நகர் காவல்படை அதிகாரி, காவல்படை அதிகாரி மடுவே லேக்கம். அதே மாதிரி பீரங்கிப்படை அதிகாரி. அப்ப அதுக்கு பொறுப்பான அரச மாளிகை அதிகாரிக்கு பெயர் கொடித்துவக்க லேக்கம். அரச சமையலறை பொறுப்பதிகாரி பத்வடன நிலைமை. அதுக்கு பொறுப்பான அரச மாளிகை அதிகாரி பத்வடனே நிலைமை. அதே மாதிரி திரைசேரி பொறுப்பதிகாரி நாணயக்காரல் இயக்கம். அதே போல போக்குவரத்து பொறுப்பதிகாரி, அப்ப அதற்கு பொறுப்பான அரச மாளிகை அதிகாரி மதிலேகம் நிலைமை. பிரதம செயலாளர் மகாலேக்கம் என்று அழைக்கப்பட்டார். அதே மாதிரி புனித தந்ததாதுவிற்கு பொறுப்பானவர் தியவதன நிலைமை. அதாவது புனித தந்ததாதுவிற்கு பொறுப்பான அரச மாளிகை அதிகாரி யாருன்னு சொன்னால் தியவதன நிலைமை. அப்ப கூடுதலாக பரீட்சைகளுக்கு கடந்த கால பாஸ் பேப்பர்லாம் பார்த்தா தெரியும், இந்த யானைப்பட தலைவன் கூடுதலாக வந்திருக்கிறது கஜநாயக்க நிலைமை. அதை மாதிரி இங்க புனித தந்ததாதுவிற்கு பொறுப்பானவர் கடந்த கால பேப்பர்கள்ல வந்திருக்கு தீயவதன நிலைமை. அத மாதிரி அரச சமையலறை பொறுப்பதிகாரி பத்வடனே நிலைமை என்று சொல்லி அப்படி வந்திருக்கு. அப்ப நீங்கள் இது பகுதி 1 பகுதி 2க்கும் இது பயன்படக்கூடிய, அதால நான் இது ஒரு சிறு குறிப்புகளாக இந்த அட்டவணை மனனம் செய்வதற்கு இலகுவானதாக இருக்கும். இது தரம் 10 மாணவர்களுக்கு 3ஆம் தவணைக்குரிய ஒரு பாட அலகு கண்டிராஜ்யம். மற்ற தரம் 11 பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு இந்த பகுதி 1 பகுதி 2 வினாக்களுக்கு இலகுவாக விட எழுத இந்த அட்டவணைகளில் இருக்கிற குறிப்புகளை படிக்கலாம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இந்த கண்டி ராஜ்யத்தில் பட விளக்கங்கள். இப்போ உதாரணமாக உலக படம் இலங்கை படம் தந்துட்டு பிறகு அதற்கு பிறகு வார ஒரு கேள்வி கட்டாய வினா பகுதி 2 பட விளக்கங்கள் தாரவேன். ஒன்று தரம் 10, மற்றது தரம் 11ல் தாரது. நான் இப்போ கண்டி ராஜ்ய மன்னர்கள்லாம் 3ம் போட்டிருக்கிறேன். அப்போ கண்டி ராஜ்ய மன்னர்கள் 3 பேர்ன்னு சொன்னால் ஒன்று 2ஆம் ராயசிங்கன் பற்றிய படம், 2வது கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கனுடைய படம், 3வது ஸ்ரீ விக்ரமராயசிங்கன்ற படம்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அப்போ நான் இதற்குரிய விடைகளை இப்போ கேள்விகள் தந்திருக்கிறேன். விடைகளை நான் சொல்கிறேன், நீங்கள் அதை சரியான முறையில் கொப்பியில் நோட் பண்ணி போட்டும் அதை படிக்கலாம். முதலாவது படத்தை பார்ப்போம். இது கண்டி ராஜ்யத்துக்குரிய மன்னன். அப்போ முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால் படத்தில் உள்ள அரசனை பெயரிடுக. இது கண்டி ராஜ்யம் பாடநூல், அதாவது தரம் 10 பாடநூலில் இந்த படம் இருக்கிறது. இப்போ இந்த மன்னன் யாருன்னு சொன்னால் அதாவது 2ஆம் ராஜசிங்க மன்னன். அப்போ இதுக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். இந்த மன்னனுக்கு அதாவது இதில் ஒரு கோல் ஒன்று வச்சிருக்கிறார். அதே போல் இங்கே கீழே ஒரு ஆள் வணக்கம் செய்கிற மாதிரி. அப்போ இந்த ஒரு தோற்றத்தை உடைய ஒரு மன்னன் 2ஆம் ராஜசிங்கன். அப்போ அரசன் தெரியும். 2வது பாப்பம் இந்த மன்னனின் ராசதானி எது. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இது கண்டி ராஜ்யம் மன்னன். அப்போ கண்டி. அப்போ இந்த மன்னன் ராசதானி எதுன்னு சொன்னால் கண்டி. 3 இந்த மன்னனுக்கும் 2ஆம் ராயசிங்க மன்னனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை பெயரிடுக. அப்ப அந்த உடன்படிக்கைன்ற பெயர் என்னன்னு சொன்னால் வெஸ்டபோல்ட் உடன்படிக்கை. அப்ப அந்த வெஸ்டபோல்ட் உடன்படிக்கை எத்தனையாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்டன்னு சொன்னால் இந்த கீர்த்திஸ்ரீ ராயசிங் அதாவது 2ஆம் ராயசிங்க மன்னனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையில கைச்சாத்திடப்பட்ட ஆண்டு 1638, கிபி 1638. அப்ப இந்த உடன்படிக்கை தான் கேட்டிருக்கிறேன், வெஸ்டபோல்ட் உடன்படிக்கை என்று போடலாம். விட 4வது இம்மன்னனுடன் தொடர்புடைய கூற்றி எழுதுக. அப்ப இங்க எங்களுக்கு முதலாவது கேள்விக்கு விட எழுதினாத்தான் படத்தில் உள்ள அரசனை நாங்கள் சரியா எழுதினாத்தான் கீழே வார கேள்வியில் ஒவ்வொன்றுக்கும் விட எழுதலாம். அப்ப மேல சொன்ன மன்னன் 2ஆம் ராஜசிங்கன். அப்ப இந்த மன்னனோட தொடர்புடைய கூற்று என்ன என்று சொன்னால் இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போல. அதுதான் இந்த மன்னனோட தொடர்புடைய கூற்று. இந்த மன்னனுக்கு தொடர்புடைய கூற்று இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போல. 5வது இம்மன்னன் வெற்றி கொண்ட போர்கள் 2 தருக. அப்ப 2 போர்கள். 1 ரந்தெனிவெல போர், அது கிபி 1630 மேற்கொள்ளப்பட்டது. அதே போல 2வது போர் கண்ணொருவ. என்னடா 2 போர் கேட்டிருக்கிறான். 1 ரந்தெனிவெல, மற்ற 2வது கண்ணொருவ 1638. அடுத்தது 6வது வினா இப்படத்தை வரைந்தவர் யார். அதாவது இந்த படத்தை வரைந்தவர் யாருன்னு சொன்னா ரோபர்ட் நோக்ஸ். அப்ப அதற்குரிய விடை ரோபர்ட் நோக்ஸ் என்பதுதான் இதற்குரிய விடை, இப்படத்தை வரைந்தவர். அடுத்தது பார்ப்போம் இனி அடுத்த படம். இது கண்டி ராஜ்யத்துக்குரிய ஒரு படம் தான்.
அப்ப இதுவும் வந்து இந்த பாடநூல்ல காணப்படுகிறது. படத்தில் உள்ள மன்னனை பெயரிடுக. அப்ப இது எந்த மன்னன் சொன்னால் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன். இந்த மன்னனுக்குரிய இந்த படத்துக்குரிய மன்னன் வந்து கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன். இம்மன்னனின் ராசதானி எது? அப்ப கண்டி. 3. இம்மன்னனின் அரச வம்சம் எது? நாயக்க வம்சம். 4. இம்மன்னனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை பெயரிடுக. அப்ப இங்க மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கை என்னன்னு சொன்னால், அதாவது வந்து 1766ஆம் ஆண்டு வில்லியம் பல்க் உடன்படிக்கை அல்லது கங்குரங்கெத்த உடன்படிக்கை. அந்த அதாவது இந்த கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையில மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கை வந்து வில்லியம் பெங்க் உடன்படிக்கை, கங்குரங்கெத்த உடன்படிக்கை. இப்ப நீங்க கங்குரங்கெத்த உடன்படிக்கை என்று போட்டாலும் சரி, அந்த உடன்படிக்கை. 5வது இம்மன்னனை சந்தித்த ஆங்கிலேய தூதுவன் யார்? அதாவது இந்த கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்க மன்னனை சந்தித்த ஆங்கிலேய தூதுவன் யார் என்று சொன்னால் யோன் பைபஸ். அவன் தான் அந்த ஆங்கிலேய தூதுவன். யோன் பைபஸ் என்றதான் அதற்குரிய விட. ஆகவே இந்த படம் வந்து கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன். அப்ப இது நீங்க ஒரு அடையாளத்தை இதற்கு நீங்கள் போட்டு வச்சு தெரிந்தால் சரி. தலையில் ஒரு தொப்பி மாதிரி ஒரு மகுடம், மற்றது இந்த கை ஊப்பி நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றம் என்று சொல்லி நீங்கள் அதை அடையாளம் காணலாம். அடுத்தது இதுவும் பாடநூல்ல இருக்கிற ஒரு படம் தான். அதாவது வந்து இந்த படத்துல இருக்கிற அரசன் யாருன்னு சொன்னா ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன். அப்ப அதாவது வந்து கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த இறுதி மன்னன் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் என்றது இந்த படம். அப்ப முதலாவது படத்தில் உள்ள அரசனை பெயரிடுக. ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன். 2. இம்மன்னனின் ராசதானி எது? கண்டி. 3. இம்மன்னன் எந்த அரச வம்சத்தை சேர்ந்தவன்? அப்ப அது நாங்க ஏற்கனவே தெரியும், நாயக்க வம்ச மன்னர்கள்ல அதுல 4 பேர்ல கடைசி மன்னன் தான். அப்ப இவன் எந்த அரச வம்சத்தை சேர்ந்தவன் சொன்னால் நாயக்க வம்சம் என்றா நாயக்க வம்சம் என்று எழுதினா சரி. 4. இம்மன்னனை ஆட்சியில் அமர்த்திய பிரதானி யார்? பிலிமத்தலாவ. இம்மன்னனை ஆட்சியில் அமர்த்திய பிரதானி யாருன்னு சொன்ன பிலிமத்தலாவ. 5வது இம்மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்ட பிரதானி யார் என்று சொன்னால் எஹலப்பொல. எஹலப்பொல. 6வது இம்மன்னனை கைது செய்த ஆளுநர் யார்? ரோபர்ட் ப்ரவுண்ட்ரிக். இந்த மன்னனை கைது செய்த ஆளுநர் யாருன்னு சொன்னால் ரோபர்ட் ப்ரவுண்ட்ரிக். 7. இம்மன்னன் கைது செய்யப்பட்ட இடம் எது என்றால் மெத மகனுவர. பாடநூல்ல இருக்கிறது அந்த இடம் மெத மகனுவர என்றதான் அந்த கைது செய்யப்பட்ட இடம். 8வது இம்மன்னன் நாடு கடத்தப்பட்ட இடம் எது? அந்த இடம் எதுன்னு சொன்னா இந்தியாவில் உள்ள வேலூர் என்ற இடத்துக்கு நாடு கடத்தப்பட்டார். இந்த ஸ்ரீ விக்ரம ராயசிங்க மன்னன் இந்தியாவிலே இருக்கிற வேலூர் என்ற இடத்துக்கு தான் நாடு கடத்தப்பட்டான். 9வது இந்த மன்னனால் கண்டி தலதா மாளிகையில் நிர்மாணிக்கப்பட்ட அமைப்பு எது? அதாவது ஸ்ரீ விக்ரமராயசிங்க மன்னனால கண்டி தலதா மாளிகையில நிர்மாணிக்கப்பட்ட அமைப்பு எதுன்னு சொன்னால், அதாவது கண்டி தலதா மாளிகையில 3 மாடிகளாக விஸ்தரித்தமை. அதாவது இந்த கண்டி தலதா மாளிகையை 3 மாடிகளாக விஸ்தரித்தமை தான் அவனால செய்யப்பட்ட அந்த மிக முக்கியமான விடயம். அடுத்த 10வது இலங்கை தொடர்பாக இம்மன்னன் பற்றி குறிப்பிடக்கூடிய சிறப்பம்சம் யாது? இந்த ஸ்ரீ விக்ரமராயசிங்கன் தொடர்பா இலங்கை தொடர்பாக இந்த மன்னனை பற்றி சொல்லக்கூடிய சிறப்பம்சம் யாதுன்னு சொல்லி சொன்னால் இலங்கையை ஆட்சி செய்த இறுதி மன்னன் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். இலங்கையை ஆட்சி செய்த கண்டி ராஜ்யத்தின் இறுதி மன்னன் என்று சொல்லலாம். இலங்கையை ஆட்சி செய்த கண்டி ராஜ்யத்தின் இறுதி மன்னன். இந்த அது ஒரு முக்கியமான சிறப்பம்சம். அடுத்த 11வது இவனது மனைவியின் பெயர் என்ன என்று சொன்னார் ரங்கம்மா என்று சொல்றார். இவனது மனைவியின் பெயர் ரங்கம்மா. இப்போ அது இப்போ கனவேருக்கு தெரியாமல் இருக்கும். இதை நான் புத்தகத்திலேருந்து தேடித்தான் எடுத்து போட்டேன். பாடநூல்ல இல்லை. மனைவியினுடைய பெயர் ரங்கம்மா. அப்போ இதில் நான் 11 வினாக்கள் போட்டிருக்கேன். பரீட்சைக்கு 11 வராது, 4 தான். அப்போ இந்த மன்னன் தொடர்பாக இப்படியும் கேள்வி கேட்கலாம். இப்போ அதால் இப்போ இதில் நான் கூடுதலாக பரீட்சைக்கு ஒரு 4 கேள்வி கேட்கிறேன்டா. இப்போ ஒன்று படத்தில் உள்ள அரசனை பெயரிடுக என்று கேட்கலாம். அடுத்தது இந்த மன்னன் ராசதானி எதண்டு சுருக்கமாக கேட்கலாம் கண்டி. மற்ற இந்த மன்னன் இந்த அரச வம்சத்தை சேர்ந்தவன் என்ற ஒரு கேள்வியை நாங்கள்
எதிர்பார்க்கலாம். நாயக்க வம்சம் என்று சொல்லி சொல்லலாம். அத மாதிரி இதில் வந்து இந்த தரப்பட்ட இந்த வினாக்களுக்குள்ள வேணுமென்றால் இந்த மன்னன் நாடு கடத்தப்பட்ட இடம் எதன்று கேட்கலாம். அப்ப இந்தியாவில் வேலூருக்கு. அப்ப அப்படி ஒரு 4 கேள்விதான் என்றாலும் இதுல 11 வினாக்கள் போடப்பட்டிருக்கிறது. அப்ப ஆகவே இந்த 3 படங்களும் மிகவும் முக்கியமான படங்கள். அப்ப இவை சம்பந்தமான சில கேள்விகளை நீங்கள் இதற்குரிய வினாக்களுக்கு நீங்க அந்த விடைகளை இதுல தெரிந்து கொள்ள முடியும். இது ஒரு பரீட்சைக்கான ஒரு முன்னாயத்தமாக இந்த படங்களை நான் இதுல போட்டிருக்கிறேன். அடுத்தது நாங்க பார்ப்போம் இந்த சிறு குறிப்புகளில் கண்டிராட்சியம் தொடர்பாக இப்போ இந்த முதலாம் விமலதர்ம சூரியன் பற்றி இப்போ ஏதாவது பகுதி 2ல் இப்படி எதுவும் கேட்கலாம். இப்போ முதலாம் விமலதர்ம சூரியன் சமய பணிகள் 3ஐ குறிப்பிடுக. அதே மாதிரி முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் பொருளாதார பணிகள் பற்றி விளக்குக. அப்படி பகுதி 2ல் கேட்கிற போது நாங்கள் அதற்கு எப்படி விடி எழுதலாம். அப்போ அப்படி இது முதலாம் விமலதர்ம சூரியனுக்கு நான் போட்டிருக்கிறேன். அப்போ இதில் முதலாம் விமலதர்ம சூரியனின் சமய பணிகள் என்று சொன்னால் சமயம் சம்பந்தமான பணிகளை நீங்கள் இவ்வாறு தொகுத்து கொடுக்கலாம். ஒன்று, தெல் கமுவ விகாரையில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த தந்த தாதுவை மீட்டு கண்டியில் அமைக்கப்பட்ட தலதா மாளிகையில் பிரதிஷ்டை செய்தான். இது முதலாவது சமய பணி. அதே மாதிரி இவன் விகாரைகளை புனர் நிர்மாணம் செய்திருக்கிறான். முதலாம் விமலதர்ம சூரியன் விகாரைகளை புனர் நிர்மாணம் செய்திருக்கிறான். ஒன்று லங்காதிலக விகாரை, கடலாதெனிய விகாரை, அடுத்த ரிதி விகாரை முதலியவற்றை இவன் புனர் நிர்மாணம் செய்திருக்கிறான். அப்ப இவனால புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட விகாரிகள் இதை படிச்சு வச்சிருந்தா பகுதி ஒன்றுக்கும் பெறலாம். இந்த லங்காதிலக விகாரியை புனர் நிர்மாணம் செய்த மன்னன் முதலாம் விமலதர்ம சூரியன். அப்ப இந்த விகாரைகள் புனர் நிர்மாணம். மூன்றாவது, பௌத்த சங்கத்தை புனருத்தாரணம் செய்தான். அதுக்காக பர்மாவில இருந்து பிக்குகளை வரவழைத்து உபசம்பதா சடங்கை நடாத்தினான். அதுவும் இவனுடைய ஒரு முக்கியமான சமய பணி. அடுத்த மகியங்கனை, பதுளை, அழுத்னுவர ஆகிய இடங்களில் விகாரைகள் அமைத்தான். அப்ப எல்லாமே அந்த பௌத்த சமய மறுமலர்ச்சி தொடர்பாக பௌத்த மதம் சம்பந்தமான அந்த சமய பணிகளை முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் மேற்கொண்டான். அடுத்தது பார்ப்போம் முதலாம் விமலதர்ம சூரியன் பொருளாதார பணிகள் என்ன. பொருளாதாரம்னு சொன்னால் அதுக்குள்ள விவசாயம், மந்த வளர்ப்பு, கைத்தொழில் அது சம்பந்தமாக என்ன சேவைகளை செய்திருக்கிறான், அந்த என்னென்ன பணிகளை ஆற்றியிருக்கிறான். இப்போ பாருங்கோயில பொருளாதார பணி ஒன்று, விவசாயத்தை விருத்தி செய்ய நடவடிக்கை எடுத்தான். அங்கே அதுவும் மலையக தாழ்நில பகுதிகளில் எடுத்தோம்னு சொன்னால் படிக்கட்டு நெற்செய்கையை ஊக்குவித்தான். படிக்கட்டு நெற்செய்கை இது படிக்கட்டு நெற்செய்கை கூட மலையக பிரதேசங்களில் தான் இது மேற்கொள்ளப்படுது, மலையகத்தின் தாழ்நில பகுதிகளில். அப்போ இப்படி விவசாயத்தை அவன் விருத்தி செய்திருக்கிறான். அடுத்தது உடுநுவர, ஜட்டினுவர, உடதும்பர, கொத்மலை, மெலப்பனவில் விவசாய அபிவிருத்தி ஏற்பட்டது. அப்போ அதுவும் இங்கே மிக விவசாய அபிவிருத்தி ஏற்பட்ட இடங்கள் உடுநுவர, ஜட்டுநுவர, உடதும்பர, கொத்மலை, மெலப்பன. மூன்றாவது, பருத்தி செய்கை விருத்திக்கு உதவி புரிந்தான். அப்போ அந்த பருத்தி செய்கை விருத்திக்கு உதவி செய்கிறான்னு சொல்லிக்க அங்கே நெசவு கைத்தொழிலை ஊக்குவித்திருக்கிறான். ரெண்டா நெசவு கைத்தொழிலை அபிவிருத்தி அடைய செய்திருக்கிறான். அப்போ அதுவும் இவனுடைய ஒரு பொருளாதார பணிதான். அடுத்தது நாலாவது, கொத்மலை வெலப்பனையில் இரும்புருக்கு கைத்தொழிற்சாலைகளை நிறுவினான். அப்ப இது கைத்தொழில் சம்பந்தமான கொத்மலை மற்ற வெலப்பனை அங்க இரும்பு கைத்தொழிற்சாலைகளை நிறுவி இருக்கிறான். அதுவும் ஊவா பிரதேசத்தில இரும்பு தொழில் வளர்ச்சி அடைந்திருக்கு. அதே மாதிரி இரத்தினக்கல் அகழ்வையும் அவன் ஊக்குவித்திருக்கின்றான். அப்ப இது இந்த முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் பொருளாதார பணிகள். அப்ப விவசாயத்தை சொல்லலாம், கைத்தொழில் போன்றவற்றையெல்லாம் நாங்கள் சொல்லலாம். இது பொருளாதார பணி. அதே போல இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிராந்திய நிர்வாகம் இது அந்த பகுதி 2ல் நாங்கள் நேற்று வந்த அந்த பாஸ் பேப்பரில் பார்த்தோன்னா கண்டி ராஜ்யத்தின் பிராந்திய நிர்வாகம் இதை நான் சுருக்கமாக இப்படி ஒரு அட்டவணையில் போட்டிருக்கேன். அட்டவணையில் பார்த்து இதை நீங்கள் பிறகு பகுதி 2க்கு ஏற்ற மாதிரி ஒழுங்குபடுத்தி எழுதலாம். அப்போ நேற்று சொன்ன அந்த பாஸ் பேப்பர்களில் கண்டி ராஜ்யத்தின் இந்த பிராந்திய நிர்வாகம் எவ்வாறு காணப்பட்டதை நான் நோட்ஸாக தந்திருக்கிறேன். அதில் எப்படி இப்படி எழுதுறாண்டு இதில் இந்த ஒரு குறிப்புகளாக போட்டிருக்கேன். இப்போ பிராந்திய நிர்வாகம் 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒன்று ரட்ட, மற்றது திசாவை. அதில் ரட்ட 9, திசாவை 12. அப்போ ஆகவே பிராந்திய நிர்வாகம் மொத்தம் 21. அதில் ரட்ட 9, திசாவை 12. நோட்ஸாக நேற்று தந்தினான். இந்த ரட்ட 9ன்னு சொன்னால் இதுக்குள்ள இவ்வளோ விஷயம் வரும். உடுநுவர, ஜட்டினுவர, தும்பளை, கேரிஸ்பத்து, தும்பர, ஹேவாஹெட்ட மற்ற ஹொத்மல, உடபுலத்கம,
பாத புலத்கம என்றது இந்த ரட்ட அந்த 9ஐயும் உள்ளடக்கியது. அதே மாதிரி திசாவை 12, 4 கோரலை, 3 கோரலை, மற்ற ஊவா சப்ரகவ மாத்தலை, அதே போல வலப்பனை. அப்ப இதுக்குள்ள பொறுப்பான அதிகாரி யாருன்னு சொன்னா, திசாவைக்கு பொறுப்பான அதிகாரி யாருன்னு சொன்னா திசாவைகள் என்று போட்டிருக்கிறேன். இங்கால பார்த்தோம்னா இந்த ரட்டை 9ன்னு சொன்னான். அப்ப அதுக்கு பொறுப்பான அதிகாரி யாருன்னு சொன்னால் ரட்டே ராள என்று அழைக்கப்படுவார். அல்லது அந்த பொறுப்பான அதிகாரியை நாங்கள் சொல்லலாம் ரட்டே மகாத்தையா, அதாவது பொறுப்பான அதிகாரி ரட்டே ராள, அதை வந்து ரட்டே மகாத்தையா, அதை மாதிரி லியனரால உண்டிய ராள என்று சொல்லி இவை அழைக்கப்படுகின்றார்கள். இது ரட்ட என்பதில். அடுத்த திசாவியை பார்த்தோம்னு சொன்னா பொறுப்பான அதிகாரி திசாவைகள், பிறகு அதற்கு பிறகு கோரலைகள், கோரலைக்கு பொறுப்பானது கோரலைமேர். அது மாதிரி பற்று, அடுத்தது வந்து முகாந்திரங்கள், அது மாதிரி விதானைகள். இது கிராமத்தின் ஒழுங்குக்கு பொறுப்பாக உடையவர் தான் இந்த முகாந்திரங்கள். அப்போ ஆகவே இந்த பிராந்திய நிர்வாகம் ரட்ட திசாவி என்று பிரித்து போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்போ பகுதி 2 ஒரு விளக்கம் கேட்க இதை வச்சுக்கொண்டு ஒரு நோட்ஸாக அதை நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கு. நான் இப்போ இதை இந்த சிறு குறிப்புக்காக விளங்கப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு அட்டவணையை போட்டு அதில் வார விஷயத்தை இப்படி ஒரு அட்டவணையாக போட்டிருக்கிறேன். அப்போ ஆகவே இந்த கண்டிராட்சியம் தொடர்பாக நாங்கள் ஒரு அளவுக்கு பாஸ் பேப்பரில் 8 வருஷ பாஸ் பேப்பரில் வந்த வினாவிடைகள் பார்த்த நாங்கள் இதற்கு முதல் வந்த வீடியோக்களில். இன்றைக்கு நான் கண்டிராட்சியம் தொடர்பான அந்த பட விளக்கங்கள், மன்னர்கள், மற்றது வந்து சில சிறு குறிப்புகளை வந்து நான் தந்திருக்கிறேன். அது பகுதி 1க்கும் பகுதி 2க்கும் பயன்படக்கூடிய வகையில் அந்த சிறு குறிப்புகளும் போட்டிருக்கிறேன். ஆனபடியால் இந்த கண்டிராட்சியம் தொடர்பான ஓரளவு வினாக்களுக்கு நாங்கள் விடை எழுதக்கூடியதாக இருக்கும். அதே போல் நான் வந்து இனி இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு அலகு என்று எடுத்து அதில் ஒரு 8 வருஷ பாஸ் பேப்பரில் இப்படி கேள்விகள் வந்திருக்கின்றது. இப்போ உதாரணமாக நாங்கள் அரசியல் யாப்புகளை எடுத்தோம்னு சொன்னேன். இலங்கையின் அரசியல் யாப்புகள், இப்போ கோல்புரூக் யாப்பு, அதே போல் குரு மெக்கலம் யாப்பு, மெனிங் யாப்பு, டொனமூர் யாப்பு, மற்ற சோல்பெரி யாப்பு, முதலாம் குடியரசு யாப்பு, 2ஆம் குடியரசு யாப்புன்றெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறீர்கள். அந்த இலங்கை சுதந்திரம் அடைதல் வரைக்கும் அது அப்படியே வருகிறதாங்கால முதலாம் குடியரசு யாப்பு, 2ஆம் குடியரசு யாப்புண்டு. அப்போ அது சம்பந்தமாக நாங்கள் வந்து அந்த யாப்புகளோட வினாக்கள் வரைக்க அந்த இலங்கை சுதந்திரம் அடைதல் தொடர்பான பாட விடயத்தையும் உள்ளடக்கித்தான் அதில் 2 அலகை சேர்த்து தான் யாப்புகள் கூடுதலாக கேள்வி வர்றது. அப்போ அது தொடர்பாக இப்படி கடந்த கால பாஸ் பேப்பர்களில், அதாவது வந்து ஒரு 10 வருஷ பாஸ் பேப்பர்களுக்குள்ள இப்படி எப்படி இந்த யாப்புகள் தொடர்பான கேள்விகள் வந்து வந்திருக்கிறது. இப்போ கடைசியாக இந்த வருடம் நடைபெற்ற அந்த பரீட்சையிலே யாப்பு தொடர்பான கேள்விகள் வந்திருக்கின்றது. ஆனபடியால் இந்த யாப்பு தொடர்பாகவும் நாங்கள் எப்படியான கேள்விகள் இந்த பாஸ் பேப்பரில் வந்திருக்கிறது என்பதற்கான விடைகளை நாங்கள் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் பார்க்க இருக்கின்றன. ஏன்னு சொன்னால் இனி நடக்கிற இந்த ஒவ்வொரு இந்த என்னுடைய வகுப்புகள் எல்லாமே உங்களை அந்த காப்போதா சாதாரண பரீட்சைக்கு தயார்படுத்துவதற்கான ஒரு வகுப்பாகத்தான் இருக்கும். அலகு குறிப்பிட்ட முக்கியமான அலகுகளை எடுத்து அதில் பாஸ் பேப்பர்களை செய்கிறது. எல்லாமே பாஸ் பேப்பரோடு ஒட்டியதாகத்தான் இந்த வகுப்பு அமைந்திருக்கும். அது மாதிரி பிறகங்கால முடல் பேப்பர்கள், 3ஆம் தவணைக்குரிய மாதிரியான முடல் பேப்பர்களும் இதில் தொடர்ந்து செய்ய இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.